நாங்க இந்த பிரச்சனைய மேதகு வர்சஸ் பெரியார் என்ற கோணத்துல எப்பயுமே பார்க்க மாட்டோம். கரிகாலன் வர்சஸ் கலிசடை இருக்கு. அதை ஒரு பொழுதும் திராவிட இயக்கங்கள் அல்லது அதனுடைய ஸ்தாபகர்கள் குறித்தாளர்கள் விரும்புவது இல்லை. அது ஈவேராவாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், அல்லது உதயநிதியின் மகன் நாளைக்கு வரப்போகிற இன்பநிதியாக இருக்கட்டும், எங்களுக்கு மேதகு அவர்களோட நின்று புகைப்படம் எடுத்திருந்தாலும் ஒன்று காட்டி கூட அது ஒரு விஷயமே இல்லை. அவர் என்ன பேசுகிறார்? சீமான் அவர்கள் இன்றைக்கு முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் என்ன, அதன் விளைவு என்ன? சீமான் அவர்களுக்கும் முன்பதாக முதலிலே பெரியாரை பொதுவெளியில இவர் ஒரு தமிழர் விரோத சக்தி என்றும் தமிழர் கலாச்சாரத்துக்கும் விரோதி என்றும் முதல்ல சமூக வலைத்தளங்களுக்கூடாக ஈழத்துல இருந்து குரல் கொடுத்தவர் நான் தான். தமிழ் இனத்தினுடைய தொடர்ச்சிக்கு, தமிழினத்தினுடைய கலாச்சார அணித்துவத்துக்கு, அடையாளத்துக்கு முதல் எதிரியே பெரியார் என்றத பெரியார் சம்பந்தப்பட்டு சீமான் எடுத்திருக்கிற நிலைப்பாடு எந்த விதமான மறுதளிக்கப்பட முடியாத உண்மை. வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் குறித்து சர்ச்சை நிறைய தினசரி வந்துட்டே இருக்கு. அது குறித்து பல விஷயங்களை நம்முடன் இன்னைக்கு பேசுவதற்காக இலங்கையிலிருந்து சட்டத்தரணி உமாகரன் ராசையா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க தமிழ்நாட்டுல சீமான் வெர்சஸ் திராவிடம் அப்படி ஆரம்பிச்சது இப்போ மேதகு வெர்சஸ் பெரியார் அப்படி மாறி நிக்குது. இந்த விஷயத்த ஒரு இலங்கையிலிருந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? நாங்க இந்த பிரச்சனைய மேதகு வர்சஸ் பெரியார் என்ற கோணத்துல எப்பயுமே பார்க்க மாட்டோம். என்னடா ரெண்டு விஷயத்த ஒப்பிட வேணும் அல்லது போட்டியிட வேணும் என்றால் ரெண்டும் சம பலம், சம வலு உடையவையாக இருக்க வேணும். அந்த விதத்துல பார்க்கிற பொழுது மேதகுவுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை. அவர் ஒரு தனிப்பெரும் சரித்திரம். இன்னும் சொல்ல வேணும் என்று சொன்னால் நவீன யுக கரிகாலன். கரிகாலன் versus எனக்கு முந்தி இருந்தா கொஞ்சம் டைரக்ட் ஃபோர்வர்டாவே சொல்லிடுவேன். கலிசடை என்று யார் தமிழ் மொழியை பலவென்றாரோ அவர் இப்ப அப்படி சொல்றது கொஞ்சம் விருப்பம் இல்லை, அதனால விட்டுறது. ஸோ கரிகாலனுக்கு எந்த கலிசடையும் ஒப்பீடாகவோ அல்லது போட்டியாகவோ வந்து விட முடியாது. புலிகளுடைய இயக்கத்திற்கு திராவிட இயக்கங்கள் சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரியான முன்பு 2009 முன்னாடி சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதுல எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. திராவிட இயக்கங்கள் என்றதை விட கண்டிப்பாக கருணாநிதி அவர்களுடைய பங்களிப்பு என்பது தமிழ் தேசிய அல்லது ஈழ மக்களுடைய விடுதலை போராட்டத்துல அதனுடைய பங்களிப்பு என்றதை அவ்வளவு ஒரு பெரிய விஷயமாக பேசிடவோ பார்த்திடவோ முடியாது. ஏனென்றால் ஒருவேளை அப்படி அவர் செஞ்சிருந்தாலும் கூட 2009 ஆண்டு இறுதி யுத்தத்தின் பொழுது நடைபெற்ற சம்பவங்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் தேசிய அல்லது தமிழர் விரோத சக்திகளுடைய பட்டியல்ல முதலாவதாக பதிவு செய்து விட்டது. ஆனபடியினால அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்து பங்களிப்புகள் என்றது அது ஆரம்பத்துல இருந்த திராவிட கழகத்தினுடைய அல்லது அந்த சித்தாந்தத்தை காவி திரிந்த அல்லது அந்த மாயைக்குள் அகப்பட்ட தமிழர்களுடைய பங்களிப்பு தானே தவிர இந்த திராவிட சித்தாந்தம் என்றா என்ன, தங்களுடைய நீண்ட கால திட்டம் என்ன என்றதை அறிந்து கொண்டிருந்த தமிழர் விரோத சக்திகள் ஒரு காலத்திலையும் இந்த விடுதலை போராட்டத்துல இதய சுத்தியோடு பங்கெடுக்க இல்லை. இங்க நடந்த சகோதர படுகொலைகள், சகோதர இயக்கங்களுக்கு இடையிலான மோதல்களில் தூபமிட்டு வளர்த்ததுல இந்த திராவிட கழகங்களுக்கு
பெரிய பங்கு இருக்கிறதாக மட்டும்தான் நாங்கள் நம்புகிறோம். இந்த திராவிட சித்தாந்தம் என்றது முற்று முழுதாக தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு எதிரான மனநிலையுடையது. அதுல ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ரெண்டும் ஒன்றல்ல, ரெண்டும் வேறு. ஒரு பொழுதும் தமிழ் என்று சொல்வதையோ அல்லது தமிழ் இனம் மாத்திரம் முன்னிலைப்படுத்தப்படுகிற விஷயத்தையோ திராவிடர் கழகங்களுடைய உண்மையான ஸ்தாபகர்கள் அல்லது போனா அதன் உண்மையான உரித்துக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள் அல்லாத வேற்று இனத்தவர் உண்மையாவேதான் திராவிட கழகங்களுடைய தலைவர்களாக இருந்தது. அப்ப அவர்கள் ஒரு பொழுதும் தமிழ் மொழியை தனித்துவப்படுத்துவதற்கோ அதை பெருமை சேர்ப்பதற்கோ விரும்புவது இல்லை. தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரையும் அதுல உலகம் பூராகவும் இருக்கக்கூடிய தமிழர்கள் பங்கெடுக்கிறதுக்கு உரித்துடையவர்கள். ஏனென்றால் தமிழர்கள் செறிந்து வாழுகின்ற அல்லது தமிழுடைய ஆதி தொன்மையான வரலாற்று சான்றுகள் அதிக அளவுல இருக்கக்கூடிய எண்ணிக்கையில தமிழர்கள் அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அடுத்தது பேரிலாவது தமிழ்நாடு என்று இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப அந்த வகையில உலகம் பூராகவும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த தேசிய அரசியலை இன்றைக்கு ஆதரிக்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்கிறார். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய உணர்வின் பிரதிபலிப்பாக அங்க இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் என்றது முன்னகர்த்தி செல்லப்படுகிறது. தமிழ் தேசியம், தமிழினம், தமிழ் மொழி என்கின்ற விஷயங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிற பொழுது அதை ஒரு பொழுதும் திராவிட இயக்கங்கள் அல்லது அதனுடைய ஸ்தாபகர்கள் குறித்தாளர்கள் விரும்புவது இல்லை. அது ஈவேராவாக இருக்கட்டும், கருணாநிதியாக இருக்கட்டும், அல்லது உதயநிதியின் மகன் நாளைக்கு வரப்போகிற இன்பநிதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதை விரும்ப. இந்த சீமான் அவர்களுடைய பிரச்சனை வரும் பொழுது ஒரு புகைப்படம் வெளியிடப்பட்டது. மேதகு அவருடன் சீமான் இருப்பது போன்ற புகைப்படம். அது குறித்த சர்ச்சைகள் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அது வெட்டி ஒட்டப்பட்ட படம் அப்படின்லாம் மாதிரியான சர்ச்சைகள் நிறைய போச்சு. அது குறித்து மேதகு அவருடைய அண்ணன் மகன் கார்த்தி அப்படின்றவங்க கொடுத்த பேட்டியில அப்படி ஒண்ணு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. ஸோ அதற்கான வாய்ப்பு உண்மையிலேயே இருந்திருக்குமா? இல்ல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்கள் தமிழ் தேசிய அரங்குல ஈழத்திரு நாட்டுல தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக நான் ஆகவே மிக பெரும்பாலான மனித தமிழ் மக்களுடைய உயிர்களுக்கு மேல கட்டி எழுப்பப்பட்ட ஒரு மகத்துவமான தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற இன்றைய சந்ததியின் ஒரு பிரதிநிதியாக நாங்கள் அறிவார்ந்த ரீதியாக சித்தாந்த ரீதியாக சீமானவர்கள் பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் என்கின்ற விஷயத்தை பகைக்காமல் அதோடு முட்டுப்படாமல் ஏனென்றா நாங்களும் அதே தமிழ் தேசிய அரசியலைத்தான் பேசுவோம். எனவே சித்தாந்த ரீதியான விஷயங்களை மாத்திரம்தான் நாங்கள் சீமான் விலகி போனால் அது சம்பந்தமாக கண்டனங்களை தெரிவிக்க நான் தவறுனது இல்லை. அப்ப அப்படியான விஷயங்கள்ல நாங்கள் கண்டனங்களை தெரிவிக்கிறோம். அவருடைய சித்தாந்தங்களை நாங்கள் ஆராய்ச்சி செய்கிறோம். அதனுடைய சரி புலை பாதக சாதக தன்மைகளை பற்றி பேசுகிறோம். எங்களுக்கு மேதகு அவர்களோட நின்று புகைப்படம் எடுத்திருந்தாலும் ஒன்றுதான் எனக்கு கூட அது ஒரு விஷயமே இல்லை. அவர் என்ன பேசுகிறார்? சீமான் அவர்கள் இன்றைக்கு முன்னெடுக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் என்ன, அதன் விளைவு என்ன, அவர் சொல்லுகின்ற சித்தாந்தத்தில் அவருக்கு என்ன தெளிவு இருக்குது, அதனால தமிழினத்துக்கு சாதக பாதக தன்மைகள் என்ன என்றதுதான் இங்க ஆராயப்பட வேண்டுமே தவிர புகைப்படம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்றது ஆராய வேண்டியது எல்லாம் தொழில்நுட்பவியலாளர்கள் வேலை. அது எங்களோட வேலை. அதனால எந்த பிரயோஜனமும். இப்போ இந்த கார்த்தி அவங்க கொடுத்த பேட்டிக்கு நாம் தமிழர் கட்சியினர் சார்பில் நிறைய பேர் பதில் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, கார்த்தி அவங்களுடைய குடும்பமே போர் அந்த காலகட்டத்துல எல்லாம் அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அந்த சூழல்லே கிடையாது. அதனால அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவும் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? மேதகு அவர்கள் அனைத்து தமிழர்களுக்கும் பொதுவான அவர் ஒரு குடும்பம் அல்லது போனால் இந்த குடும்பத்துக்கு தான் உரியவர் அப்படி என்றெல்லாம் இல்லை. ஏனென்றால் இங்கே அவரை அண்ணா என்று அழைத்தவர்களும், மாமா என்று வாயார அழைத்தவர்களும், தம்பி என்று உறவு கொண்டாடியவர்களும், அம்மாவாக அப்பாவாக பார்த்த குழந்தைகளும் என்று
அவர் ஒரு பொதுவான மனிதராக இருக்கு. அவர் ஒரு குடும்பத்துக்கு மாத்திரம் உரியவர் அல்ல. இதை நான் சொல்ல இல்லை, இதை அவரே சொல்லி இருக்கு. அந்த அடிப்படையில ஸ்பெசிபிக்காக ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினரை மாத்திரம் ஹைலைட் பண்ணி அவர் சொல்லிட்டா எல்லாம் உண்மையாகும் அப்படின்றது கிடையாது. அதுக்காக கார்த்திக் மனோகரன் அவர்களுக்கு தன்னுடைய இரத்த உரித்தான சித்தப்பா மீதான அன்பு அல்லது போனால் அவருடைய அந்த அன்பின் நிமித்தமாக அவருடைய சித்தப்பாவினுடைய பெயர் எங்காவது பிழையாக சித்தரிக்கப்பட்ட விடுமோ அல்லது திராவிட கழகத்தினர் மேதகு அவர்களை கடுமையாக எதிர்க்க தொடங்கி இருப்பதால் அவருடைய போராட்டமும் அவருடைய பெயரும் மழுங்கடிக்கப்பட்ட விடுமோ என்கின்ற காரணத்துக்காக எல்லாம் அவர் பேசக்கூடும். ஏற்கனவே இதுக்கு ஒரு தெளிவான பதிலை சொல்லியிருந்தோம். சகோதரன் கார்த்திக் மனோகரன் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கக்கூடிய தமிழரும் தமிழ் தேசிய அரசியலையும் மேதகு அவர்களையும் கொண்டாடவோ கருத்து தெரிவிக்கவோ உரிமை கோரவோ முடியும். அந்த அடிப்படையில இங்கே சண்டையில் இருந்தவன் தான் கதை சொல்லணும், உண்மை இல்லாதவன் கதை சொல்லிடாது அப்படி என்ற அந்த மோட்டுத்தனமான பதில நான் ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம், ஒரு கவலை உண்டு கார்த்திக் மனோகரன் மேல இருக்குது. எப்படி என்றால் நியூஸ் 18 என்கின்ற ஒரு செய்தி தளத்துல நான் ஒரு பேட்டியை பார்த்திருந்தேன். அந்த பேட்டி ஒரு நாளுக்கு முன்பதாக, சரியாக இன்றையிலிருந்து ஒரு நாளுக்கு முன்பதாக, இன்னைக்கு நான் நினைக்கிறேன் 25ஆம் திகதி, சோ 24 அல்லது 23ஆம் திகதியில எடுக்கப்பட்ட பேட்டியில கடுமையாக சீமானவர்களுடைய அந்த புகைப்பட விஷயமும் ஏனைய விடயங்கள் தொடர்பாகவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. அது முற்று முழுதாக அந்த புகைப்படத்தை மையப்படுத்தியதாகவும் அதே போன்று அந்த ஆமக்கறி விஷயங்கள் அதுகளை மையப்படுத்தியதாகவும் தான் அந்த பேட்டி முற்று முழுதாக இருக்கு. அப்ப சமகாலத்துல நடக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தா சீமான் அவர்களுக்கும் தமிழ் தேசிய போர்வைக்குள்ள ஒளிந்திருந்த திருமுருகன் காந்திக்குமான ஒரு டைரக்டா சொன்ன 2 பேருக்குமான பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப அப்படி போய்கொண்டிருக்கிற போது திடீரென்று இந்த சூழலில இந்த டாபிக்ல ஒரு பேட்டியை கார்த்திக் மனோகரன் அவர்கள் கொடுக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? அப்ப தனிப்பட்ட ஏதாவது, அதாவது பர்சனலா, இது பொலிட்டிக்ஸா இல்லாம ஒரு இனம் சார்ந்த நன்மையாக பார்க்கப்படாமல் பர்சனலான ஒரு பிரச்சனையாக இது மாறி இருக்குதா, இவர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட விரோத நிலைப்பாடு இருக்குதா என்றதுதான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனா இன்னும் ஒன்று வீரா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ள நடக்கக்கூடிய சில சிறுபிள்ளைத்தனமான விஷயங்களை ஆராய்தல் என்றது அது ஊடக தர்மத்துக்கே ஒரு தேவையில்லாத விஷயம் என்ற மாதிரி. இப்ப அவரு கார்த்திக் கொடுத்த பேட்டிலேயே உங்களால இந்த விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியல அவர் பேசின போது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததா? சிவாஜி லிங்கம் ஐயா அவர்கள் பற்றிய ஒரு சாடுதல் ஒன்றை செஞ்சிருந்தார். அதே போல செஞ்சிருக்க வேணாம், செஞ்சிருக்க தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஐயா சிவாஜி லிங்கம் அவர்களை எனக்கு தெரியும். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி, தமிழ் தேசிய அரங்கில தவிர்க்க முடியாத ஒரு அரசியல்வாதி. அது தவிர்த்து மிகப்பெரிய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில விடுதலை போராட்டத்தோடு ஒன்றித்திருந்த ஒரு மனிதர் என்ற அடிப்படையில சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களை பொதுவெளியில இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 289,000 பேர் பார்த்திருக்கக்கூடிய அவருடைய பேட்டியில சிவாஜிலிங்கம் ஐயா அவர்களை அவதூறு செய்யும் விதமாக பேசிய விடயங்களை கொஞ்சம் தவிர்த்திருக்கு. அது அரசியல் தாண்டி அது பர்சனலான அட்டாக்ஸ் மாதிரி இருக்கிறது. கொஞ்சம் மன வருத்தம் அளிக்கும்.
இந்த சீமான் விவகாரத்துல இலங்கை தமிழர்கள் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடியவங்க பலர் ஆதரவான விஷயங்களையும் சொல்றாங்க. பலர் வந்து எதிர்ப்பும் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுடைய இந்த இந்த விவகாரத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எஸ். உண்மையாக இந்த கேள்விக்கு பதிலளிக்கத்தான் நான் இந்த இன்டர்வியூக்கு வந்தேன். இதுக்கு முன்னம் நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் விட்டுருங்க. இதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இன்டர்வியூல மெயினான கொஸ்டின். சீமான் என்றது ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும். ஒரு மரம் என்று எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த மரத்தினுடைய சில கிளைகள் தமிழ் தேசியத்துக்கு அல்லது போனால் தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு அல்ல ஈழப்பரப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கும். அப்படியான கிளைகள் இங்க நோக்கி வளருகிற பொழுது நாங்கள் அதை வெட்டி இருக்கிறோம். ஈவன் நானே அதை செஞ்சிருக்கேன், அதை விமர்சிச்சிருக்கிறேன். அதை இது வேணாம், இது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லியிருக்கேன். பெரியார் விஷயத்துல வந்து பாத்தீங்க என்றால் நான் நம்புறேன் சீமான் அவர்களுக்கும் முன்பதாக முதலிலே பெரியாரை பொதுவெளியில இவர் தமிழர் விரோத சக்தி என்றும் இவர் சைவத்துக்கும் தமிழுக்கும் தமிழர் கலாச்சாரத்துக்கும் விரோதி என்றும் முதல்ல சமூக வலைத்தளங்களுக்கூடாக ஈழத்துல இருந்து குரல் கொடுத்தவர் நான் தான் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எனக்கு தெரிந்த எல்லாருக்கும் தெரியும். பெரியாரை இத்தனைக்கும் நான் யார் என்று பார்த்தா நான் பாடசாலையில இருந்து விலகி வெளியில வருகிற போது நான் ஒரு பெரியாரியவாதியாக இருந்தேன். அப்ப பெரியாருடைய புத்தகங்கள் எனக்கு அறிமுகமாகுது, திராவிட கழகத்தினுடைய புத்தகங்கள் எனக்கு அறிமுகமாகுது. நான் அந்த புத்தகங்களை வாசிச்சு கொண்டு போய் பெரியாரை தேட ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பேஸ்புக்ல எல்லாம் என்னுடைய முதலாவது கவிதை நூல் புத்தகத்துல கூட பெரியாரை நல்ல மாதிரியாக நான் எழுதியிருக்கிறேன். என்னென்னா சில விஷயங்கள் மட்டும் எங்களுக்கு ஹைலைட் பண்ணி சொல்லப்பட்டது. பெரியாரை ஆழமாக படித்துக் கொண்டு போகிற போது அப்பதான் விளங்கிக் கொண்டோம் தமிழ் இனத்தினுடைய தொடர்ச்சிக்கு, தமிழினத்தினுடைய கலாச்சார தனித்துவத்துக்கு அடையாளத்துக்கு முதல் எதிரியே பெரியார் என்றத நான் அறிஞ்சு கொண்டேன். அண்டையிலிருந்து நான் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப நீங்க என்னுடைய சோசியல் மீடியாவில போய் பாத்தீங்கன்னா அந்த ஹிஸ்டரிய ஸ்டடி பண்ணீங்கன்னா தெரியும். உமாகரன் ஒரு பெரியாரியவாதியாக இருந்து எவ்வளவு மிக உச்சகட்ட பெரியாரிய எதிர்ப்பாளராக உமாகரன் மாறினார் என்பது நீங்க அவதானிக்கக்கூடியதாக. அந்த அடிப்படையில பெரியார் சம்பந்தப்பட்டு சீமான் எடுத்திருக்கிற நிலைப்பாடு எந்த விதமான மறுதளிக்கப்பட முடியாத உண்மை. அது சரியான விஷயம். இப்பதான் அதை சீமானவர்கள் உணர்ந்திருக்கிறார். உண்மையாக நான் பெரியாரை விமர்சித்த பொழுது நாம் தமிழர் கட்சியினர் என்னை விமர்சித்துக் கொண்டிருந்தார். எனக்கு கவலையா இருந்தது. என்னை சங்கி என்று திட்டியதுல முதலாவது குரூப்பே அன்றைக்கு இருந்து நாம் தமிழர் கட்சியாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பெரியாருடைய முகத்திரையை கிழித்திருப்பதும் அவர் தமிழர் விரோத சக்தி என்பதை அடையாளம் கண்டிருப்பதும் தனிப்பட எனக்கு மகிழ்ச்சியாகவும் உண்மையாக தமிழ் தேசிய அரசியலின் ஒரு முன்னேற்றகரமான படிநிலையாகவும் நான் இதை பார்ப்பேன். திராவிட பிம்பம் முற்றுமுழுதாக சரிந்து விழுகிற பொழுதுதான் தமிழ் தேசியமும் தமிழ்நாட்டிலும் உலகமெங்கிலும் பரவி வாழக்கூடிய தமிழர்களும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய தனித்துவத்தோடு வாழக்கூடிய ஒரு சுதந்திரமான மகிழ்ச்சியான உன்னதமான நிலை ஏற்படும். அந்த முதல் படிநிலை இன்றைக்கு அரங்கேறி இருப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படின்னு வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, தமிழ் தேசியம் அப்படின்றது இலங்கையில ஈழத்தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒண்ணு. ஆனா தமிழ்நாட்டுக்கு அது பெருசா தேவையில்லை, அதை ஏன் இங்க எடுத்துட்டு வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரியான பல விமர்சனங்கள் இருக்கு. தமிழ் தேசிய அரசியல் சித்தாந்தத்தினுடைய பிறப்பிடமே தமிழ்நாடு. அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. இது தமிழ்நாட்டில இருந்துதான் பிறந்தது. இரண்டாவது, ஈழ யுத்தத்தினுடைய சித்தாந்த ரீதியான விளக்கத்துக்கு போன ஒரு யுத்தத்துக்கான சித்தாந்த ரீதியான ஒரு விளக்கம். யுத்தம் என்றது நாங்க பார்க்கிற இந்த இரண்டு ஒரு போராளி கூட்டமும் ஒரு இராணுவ கூட்டமும் மோதுப்பட்டது மாத்திரம் அல்ல யுத்தம். யுத்தத்துக்கு சித்தாந்தவாதிகளுக்கு இடையிலான சித்தாந்த ரீதியான முரண்பாடும் அவர்களுக்கு இடையில ஏற்படுகின்ற கருத்தியல் போரும் தான் போரினுடைய அடித்தளம். அப்படி நீங்க பார்த்தீங்கள் என்றால்
சிங்கள மக்கள் மத்தியில இருந்த சிங்கள சித்தாந்தவாதிகள் இலங்கையில் இருந்த ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்திய யுத்தம் என்பது இந்தியாவுக்கு எதிராக நடத்திய யுத்தம். இதுதான் இந்த சித்தாந்த விளக்கம். இந்த வடிவா தேடி பார்த்தால், தேடி படிச்சீங்கன்னா வீணா ஒரு ஊடகவியலாளராக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியும். நீங்க அதை தேடி படிச்சீங்கன்னா தெரியும். இந்த யுத்தத்தினுடைய அடிப்படையான சித்தாந்தம் சிங்கள மக்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு யுத்தமாகத்தான் இது நடந்தது. காரணம், பௌத்தம் பிறந்த இந்தியாவிலே வடியொட்ட பௌத்தம் இல்லாத மாதிரியாக செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோபம், அதுக்கான பழிவாங்குகின்ற மனநிலை இங்க சிங்கள சித்தாந்தவாதிகள் மத்தியில உண்டு. ரைட்? அப்படி இருக்க உண்மையில இந்தியாவை டிபெண்ட் பண்ணின ஒரு சண்டையாக பார்க்கப்படக்கூடிய இந்த ஈழ யுத்தத்தை இந்தியா தனக்கு வேண்டாத ஒரு யுத்தமாக ஒரு காலமும் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஆயுத உதவியில இருந்து பயிற்சியில இருந்து எல்லாத்தையும் வழங்கியது. இந்த யுத்தத்துக்கு தூபமிட்டு இந்த யுத்தத்தை வளர்த்து எடுத்து வந்ததிலையும், அதே போன்று இந்த போராட்டத்தை மலினப்படுத்துவதற்கான சகோதர படுகொலைகளை ஊக்குவித்ததும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கழகங்களுக்கும் பங்களிப்பு இருக்கு. அப்ப தமிழ் தேசிய அரசியல் என்பது இலங்கைக்குத்தான் உரியது என்ற ஒரு விஷயத்தை பேசவே மூச்சே விடக்கூடாது. ஏனென்றால் இதற்குரிய மிக முக்கிய மூலாதார காரணமாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் இருந்து வந்த அரசியல் சித்தாந்தங்கள். இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். ரிக்வெஸ்ட் ஆகிறதோடு வேண்டா, இந்த திராவிட லீடர்ஸ் எல்லாம் வாக்கு நீர் போர்டை சூடு நின்றால் முழுவதும் ஈழ நிலத்தின் மீது திராவிட சித்தாந்தத்தின் ஆக்கிரமிப்பை திணிக்க முனைந்தால் அது இன்னும் பல விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும். சரி, நன்றி, வணக்கம்.